உங்கள் முருகன் அடிமை நீதிபதி யூடியூப் சேனலுக்காக நமது தெப்பம்பட்டி வேலப்பெருவில் பாலக்கொம்பை பக்கத்தில் இருக்கக்கூடிய வண்டியூர் அந்த கண்ணபிரான் பிறந்த அந்த ஊரில் இருந்து வெள்ளைக்காரர் அந்த காலத்தில் படையெடுத்து வந்த காலத்தில் வண்டியூர் மாமரங்களை எல்லாம் நட்டு நாங்களெல்லாம் உற்பத்தி பண்ண அந்த அற்புதமான இடத்திலிருந்து என் உடன்பிறவா சகோதரி கலாக்கா பழமும் கொட்டை உள்ள லவா பழமும் கொட்டை இல்லாத லவா பழமும் விசித்திரமாக கொண்டு வந்து ஆண்டிவட்டி வசந்த நகர் மீனாட்சி திருக்கோவிலின் தென்பகுதியான லைப்ரரிக்கு செல்லக்கூடிய இந்த பகுதியில் நடைபயணமாக வந்து தலையில் பாருங்கள் அந்த சுருமாலையே இன்னும் கலட்டவில்லை. மக்களுக்கு அற்புதமான இயற்கை உணவுப் பொருள்களை, ஆரோக்கியமான பொருள்களை முருகப்பெருமான் அன்று சுட்ட வளம் வேண்டுமா சுடாத வளம் வேண்டுமா என்று தமிழ் மூதாட்டிக்கு சுட்டி காட்டிய அந்த லவா பழத்தை இங்கே பாருங்க கொண்டு வந்திருக்கு. அற்புதமாக இருக்குது. நீங்கள் ஊதியும் சாப்பிட்லாம், அப்படியே சாப்பிட்லாம். பார்த்துங்க, சூப்பராக இருக்குது. அந்த மாதிரி இதுதான் கலாக்கா பழம். இங்கே பாருங்க, இந்த பழங்களை சாப்பிட்றப்ப புளிப்பு கொத்து கொத்தா கடிச்சா மூஞ்சி என்ன சொல்லி கிழிக்கும் பாருங்க. அப்பா அப்பா வேற லெவலு. காத்து பழக்காரிலாம் வாங்கி சாப்பிட்டா உள்ள அப்படியே உள்ளே போய் புளிப்பு பட்டு துள்ளி குதிக்கும் பார்த்துக்குங்க. அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் இருக்குது. இங்கெல்லாம் பூ கட்டுறாங்க பாருங்க எப்படி நேர்த்தியா. இது உங்கள் முருகன் அடிமை நீதிபதி யூடியூப் சேனலுக்காக. அது பக்கத்தில் பாருங்கள் செல்வன் டெய்லர் கடை காத்தாடி ஓடிக்கிட்டு இருக்கு. கரண்ட்டு சிக்கனை படுத்தணும் போய் அமர்த்தணும் பயமாக இருக்குது. உள்ள பொருள் இருக்குது, அது இருக்குது. அதனால் இந்த பகுதியில் இருக்கவங்க மாத்திரமில்லை, நல்ல லவாப்பழம் சீசனில் கிடைக்கிறது. 12 மாதத்துக்கு ஒரு வட்டம், 12 வருஷத்துக்கு ஒரு வட்டம் குறிஞ்சிப்பு பூக்கிற மாதிரி வருஷம் 12 மாதத்தில் ஒரு வட்டம் கிடைக்கக்கூடிய அந்த வருஷம் சீசன் பண்ணுற லவாப்பழம் கலாக்கா இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு இயற்கையோடு இருந்த வாழ்க்கை இன்பமான வாழ்க்கை என்பதை பதிவு செய்து இந்த வண்டியூரிலேருந்து வரக்கூடிய இந்த அக்கா மாதிரி தலையில் சுமந்து வர பாதசாரிகளை பொருள்களை வாங்கி ஆதரிங்கன்னு உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன். பெரிய பெரிய கடைக்காரர் வளர்ந்தவளை யாரோ பொருளாகி காப்பாற்றுவாங்க. இப்படி அப்புறாணி ஆளுகளை நம்மளை மாதிரி மக்கள் தான் வாங்கி பயன்பெறணும்னு உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன். உங்கள் பேர் என்ன இருக்கா? பாக்கியம். சாதாரண ஆள் இல்லை, பாக்கியம். அந்த மாதிரி இந்த பாக்கிய அக்கா வாழ்க்கையில் மக்களுக்கு இந்த வியாபாரமே பெரும் பாக்கியமாக செஞ்சுக்கிருக்கு. அப்படியா இந்த பாக்கிய அக்காவுக்கு நான் வாழ்த்து தெரிவித்து இந்த பழங்களெல்லாம் நேரத்தோடு விற்று காசு அந்த மாதிரி எண்ணி கட்டுக்கட்டாக கொண்டு போகணும்னு உங்கள் முருகன் அடிமை நீதிபதி யூடியூபர் வாழ்த்த வயதில்லை வணங்குகிறேன் உங்களோடு என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் நல்ல பல வீடியோக்கள் பதிவிட காத்திருக்கிறேன். இது உங்கள் முருகன் அடிமை நீதிபதி. நன்றி, வணக்கம்.